அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாய. இன்றைய நமது புத்திஸ்ட் ஜேபிஎன் டிவி அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் பறையர் சமூகம் தலைவர் வள்ளுவர்தாசன் அவர்கள், அம்பேத்கர் மக்கள் கழகம் தலைவர் நுங்கை வி பாபு அவர்கள், இந்திய குடியரசுக் கட்சி சக்தியார் பிரிவு தலைவர் தளபதி எம் ராஜன் அவர்கள் ஆகியோர் வருகை தந்து உள்ளார்கள். இன்றைக்கி நம்ம தலைப்பு என்னன்னா, கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மருந்து இறந்துள்ள அவர்களை பற்றி நாம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க உள்ளோம். சுமார் இப்போது தகவல் இன்றைக்கி தேதி 28ஆம் தேதி. இந்த நிகழ்ச்சி எடுக்கிறப்போ கடைசியாக 63 பேர் இறந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதில் 98% நமது SC/ST சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இதனால் நமது சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இதை பற்றி சிந்தித்து தீவிரமாக செயல்படுத்தி சாராய கடைகளே இல்லாமல் ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது ஜேபிஎன் டிவி சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெய்பீம். நடந்திருக்கின்ற சம்பவமானது, கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவமானது மிகவும் வருந்தத்தக்கது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம், வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஆளுகின்ற அரசுக்கு கண்டனத்தை இங்கே பதிவு செய்வோம். வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆளுகின்ற அரசு. அதாவது கள்ளச்சாராயம் என்பது ஏதோ கள்ளக்குறிச்சியில விழுப்புரத்துல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. தமிழகம் முழுவதும் அது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நேரம் அதாவது இந்த இடத்துல பேட்டி கொடுத்த நேரத்தில் கூட கலாச்சாரம் காசு கொஞ்சம் தான் இருப்பாங்க. அது கண்டிப்பாக அது யாரும் நிறுத்த போகிறாங்க. ஆனால் அந்த கலாச்சாரம் எப்போ அது பெரிய விஷயமா சொன்னால், அந்த கலாச்சாரத்தில் அந்த மெத்தனால் என்ற ஒரு பொருளை கலக்கும் போது, அது விஷமாக மாறும்போது, அது குடிக்கும் போது அதால் ஏற்படுகின்ற உயிர் பலியும் தெரியுமா, அப்போதான் அந்த பிரச்சனை பெருசாக வெளியே வருது. இன்னைக்கு 63 பேர் இறந்துருக்காங்க. இன்னையோட சேர்த்து 63 பேர் இறந்துருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு, அது ஒரு நாள் தான், இன்னைக்கு 2 நாள் தான் பரபரப்பாக பேசப்படுது. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு பேப்பரில் ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 61, 62 கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியல. அன்னைக்கு 10 லட்சம், இன்னைக்கு எவ்வளோ தெரியல, விவரம் தெரியல. ஆனால் இந்த நிகழ்வுகள் பார்க்கின்ற போது இது ஏதோ ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. இது அன்றாட நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த மெத்தனால் சாப்பிட்டு அந்த கலாச்சாரத்தை சாப்பிட்டு இறக்குறவங்க என்பது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க 63 பேர் இறந்தாலும் பரபரப்பாக பேசப்படுது. தினந்தோறும் இந்த சாராயத்தை குடிச்சிட்டு, இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிச்சிட்டு ஒவ்வொரு குடும்பத்தை ஒரு உயிர் பலி நடந்துதான் இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் அரசாங்கம் அப்பெல்லாம் பேசாது. இப்போ அதிகமா இருக்கிறது தான் அரசாங்கம் பேசுது. குறிப்பாக சொல்ல போனா இந்த விஷயத்தை பொறுத்து கிராமப்புறங்கள் அதிகமா நடக்குது. கிராமப்புறல முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு அடையாளம் சொன்னா கிராம பஞ்சாயத்து தலைவர் தான். அந்த பஞ்சாயத்து தலைவர் தெரியாம எது நடக்காது. அவருக்கு தெரியாம எது நடக்க போறது கிடையாது. அப்போ அவர் பாதுகாப்பு கொடுக்கிறாரு. அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமா இருக்கிற காவல்துறை மற்ற அதிகாரிகள் அவருக்கு தெரிய வரும். அவங்க கேட்கும் போது அவங்க சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அவங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர் அது வரைக்கும் போது அவங்க சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க எல்லைக்கு உட்பட்டவரை கட்டுப்படுத்தவங்க அது மேல விட்டுடுவாங்க. ஆக இது ஒட்டுமொத்தமா அரசாங்கம் இதை பாதுகாக்குது. கம்யூனிஸ்ட் தலைவர் கேட்டாரு, முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்டாரு. முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் என்பது அது ஒரு நிறுவனம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். சீஃப் மினிஸ்டர் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதுல இன்னைக்கு மரியாதை ஸ்டாலின் இருக்காரு. இதுக்கு மறைந்த முன்னாள் ஜெயலலிதா இருந்தாங்க, காமராஜர், எம்ஜிஆர் யாரும் இருந்தாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், ஆள் மட்டும் தான் மாறுவாங்க. ஆக முதலமைச்சர் என்பது நிரந்தரமான இருக்கக்கூடிய இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். அவர் பொறுப்பு எப்படி பொறுப்புன்னு சொன்னா, 39 மாவட்ட ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. ஏன்னா மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அவங்க தான் பண்றாங்க. எல்லாத்தையும் முதலமைச்சர் பார்க்கறாரு. அவங்க பார்த்த முதலமைச்சர் பார்த்துருந்தா அவங்க பண்ண தப்புனா முதலமைச்சர் பண்ண தப்பு மாரி தான். ஆக அதனால முதல்வருக்கு இல்லை பொறுப்பு இல்லைன்னு சொல்ல, முதல்வர் தான் பொறுப்பு இல்லை. அவர் தான் முடிவு எடுக்கணும், அவர் தான் இதில் இது பண்ணணும். ஆனால் இன்னி வரைக்கும் அமைச்சர்கள் அமைச்சிருக்காரு, பார்த்தாங்க, நிர்வாகத்தை முடிஞ்சு போச்சு. ஆனால் மீண்டும் இது ஒரு சம்பவம் நடக்கும்.
ஏன்னா அரசாங்கம் பாதுகாக்குது. அரசாங்கம் பாதுகாப்பு என்பதை சொல்ல விட ஆளுகின்ற அரசியல் கட்சிகள் தான் பாதுகாக்கிறாங்க. அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆளுகின்ற அரசியல் கட்சிகள் அந்த பதிவு செய்யும் போது குறிப்பா வந்து நீங்க அரசியல் ரீதியா செயல்படுற கட்சிகள் தான் பணம் தேவை, சமுதாய இயக்கங்களுக்கு தேவை கிடையாது. அது எல்லா சமுதாய இயக்கங்களுக்கும். ஏன் சொன்னா அரசியல் கட்சியாக நடத்துறவங்க தான் மாநாடு நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், நாங்கள் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு அது போன்று சமூகத்துக்கு சீர்கேடான அந்த மாதிரி கலாச்சாரம் காசுறவங்க, போதைப்பொருள் விற்கிறவங்ககிட்ட பணம் வாங்குறது, கட்டிங் போட்டு பஞ்சாயத்து பண்ணும்போது மிரட்டி பணம் வாங்குறது, அவங்களும் அது பயந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இது எல்லா அரசியல் கட்சி தான் இதை சேர்த்துக்க முடியும் தவிர்த்து ஏதோ ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் இல்லை. விசாரிக்க போட எல்லா கட்சிக்கும் அவன் பணம் கொடுத்துருப்பான். அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிச்சான்னு எந்தெந்த கட்சிகிட்ட பணம் கொடுத்துக்கிட்டா நான் எல்லாருக்கும் கொடுத்துன்னு தான் சொல்லுவான். அவன் லிஸ்ட்டே வச்சிருப்பாங்க. பெரிய அதிகாரிகள் மட்டும் இங்கே குறை சொல்ல முடியாது. போலீஸ் அதிகாரியோ வருவாய்த்துறை அதிகாரி மட்டும் இங்கே குறை சொல்ல முடியாது. இருக்க அரசியல் கட்சிகளும் கொடுப்பான், லிஸ்ட் கொடுப்பான். நான் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோன்னு சொல்லுவான். ஆக கலாச்சார மரணம் என்பது ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் தான் பண்றாங்கன்னு கிடையாது. எல்லாரும் தான் உடந்ததில்லை, எல்லாருக்கும் உடந்ததில்லை. இன்னைக்கு வந்து கிராமப்புறங்களில் கலாச்சாரத்தை பத்தி பேசுறோம். சென்னை எடுத்துப்போம். ஏன் நான் அந்த இடத்துல வந்து பட்டியல் சமூக மக்கள் நான் வாழ்கின்ற பகுதியில் மட்டும்தான் சொன்னேன். பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிறப்ப தான் கலாச்சாரம் காசுறது, கஞ்சா விற்கிறது இதெல்லாம் அதிகமாக நடக்கும். இங்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை. இதில் வட சென்னை தான் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் குடியிருப்பு ஒரு 1000 வீடு கட்டிதான் வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஒயின் ஷாப் அங்கே இருக்கும். ஏன்னா கரெக்டாக இருக்கும். 1000 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒயின் ஷாப் வச்சுருவான். 1000 குடும்பம் இருக்குன்னா 1000 ஒரு ஒயின் ஷாப் அங்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே போல இந்த சேரி பகுதியில் அதிகமாக இருக்கா, குடிசை பகுதியில் அங்கே ஒயின் ஷாப் இருக்கும். இதே வந்து முக்கியமான நகரம் பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, சேட்பட்டில் ஹேரிங்டன் ரோடு எடுத்துங்க, அடையாரில் போட்டில் படுங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய இடங்கள் அங்கெல்லாம் ஒயின் ஷாப் இருக்காது. ஏன்னா இந்த மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க கிடையாது. இவங்கள குடிக்க வைக்கணும், போதிலே வைக்கணும், ஒரு எண்ணம், அதிக வருமானம், அரசாங்கத்துக்கு அதிக வருமானம். அதாவது இவன் வந்து மலிவு விலையில் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கி அவனை குடிக்க வைக்கிறதுக்கு அரசாங்கம் அங்கே ஒயின் ஷாப் வச்சு அவன் சம்பாதிக்கிற மொத்த காசு அந்த ஒயின் ஷாப் தான் கொடுக்குறான். கிராமப்புறத்தில் எப்படி கூலி வேலை செஞ்சு அந்த காசு எடுத்துட்டு வந்து அதில் கொடுக்குறாங்க, இங்கே அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வேறு நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேசக்கூடாதுங்க, எல்லாத்தையும் பற்றி தான் இங்கே பேசி ஆகணும். இன்னைக்கு பூர்ண மதுவிலக்கு பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறவங்க எல்லாமே அதுக்கு தகுதியான ஆளுங்களா? ஆளுகின்ற இன்னைக்கு இந்த திமுக அரசாங்கம் அதை பற்றி பேச முடியுமா? அவங்களே இப்போ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கல்ல, அவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்க வச்சுருக்காங்க, ஆளுங்கட்சியில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. நீங்கள் முதல்ல மூடுங்களேன், அந்த ஃபேக்ட்ரிஸை மூடுங்க பார்க்கலாம், மூட மாட்டாங்க. ஏன்னா வருமானம் போயிடல. டாஸ்மார்க் கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒரு காரணத்துக்காக மறந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. டாஸ்மார்க்னு அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடத்துகிற அந்த நிறுவனங்களை ஏன் அவங்க மூட மாட்டாங்க? கனிமை கூட சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. சென்றாச்சு இப்போ என்ன எங்கே போனாங்க? அவங்க 63 பேர் என்னாச்சு? 63 பேர் என்பது வெறும் 63 நபர் இல்லைங்க, 63 குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 500 பேர். ஒரு குடும்ப தலைமை இறந்துட்டா சொன்னா அந்த குடும்ப நிலைமை என்ன ஆகுது? நீ கொடுக்குற 10 லட்சம் தான் குடும்பம் நிற்க போதா? இதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி மாறும் தெரியுமா? எவ்வளவு ஏனல் உள்ளாகும் தெரியுமா? ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டேன்னு சொன்னா அந்த குடும்பம் எப்படி மாறும் அது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சுருக்கமா சொல்ல போனா இதுல வந்து பேசிட்டே இருக்கு, யாரும் குறை சொல்றதுக்கு விஷயம் கிடையாது. 2 விஷயம். முதல்ல பூர்ண மதவிலக்கு முடிய சாத்தியம் கிடையாது. ஆனா எண்ணிக்கை குறைங்க. நீ 10,000 கடை இதா 2000 கடை தான் இருக்கணும், குறைங்க, எண்ணிக்கை குறைங்க. அதுலயும் குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாது. குடிசை மாற்று பகுதி அடுக்குமாடு குடியிருப்பா அங்க கண்டிப்பா ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு சொன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். எங்க அம்பேத்கர் மக்கள் சார்பாக ஜூலை மாதம் இறுதியில் கண்டிப்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். வெளியே வந்து இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த அரசு சமூக நீதி பேசுற இந்த அரசாங்கம் மிகவும் சமூக நீதியை பின்பற்றுது. எல்லாத்தையும் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நான் நடத்த போறோம். சென்னையில் அம்பேத்கர் மக்கள் சபை இருக்கின்ற தலித் இயக்கங்கள் ஒருங்கிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். 2வது, நீ கலாச்சாரம் ஒழிக்கணும், மது விலக்கை கொண்டு வர சொன்னா கல்லை லீகலைஸ் பண்ணு, கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடு. மிக அற்புதமான ஒரு பானம் தான், அதுவும் ஒரு போதை. ஆனால் அது ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த அரசாங்கம் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? நீ கல் இறக்க ஆரம்பிச்சிட்டா ஃபேக்ட்ரி, ஒயின் ஷாப் இதெல்லாம் க்ளோஸ் பண்ண அரசாங்கத்துக்கு வருமானம் போனா போட்டோம். கல் இறக்கு, நீ ஏன் கல்லை பேன் பண்ற? கல் இறக்கு, அதுக்கு உரிமை கொடு. இதுதான் எங்களோட 2 கருத்து. வணக்கம். ஜெய்பீம். ஜெய்பீம். அரையர் சமூகம் அமைப்பு சார்பில் இப்போ வந்து நம்ம தலைவர் திரு வள்ளுவர்தாசன் அவர்கள் நமக்கு கள்ளக்குறிச்சியை பற்றி பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார். அதனால் வந்து தலைவர் இப்போ வந்து அந்த எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் சிஎம் அது அங்கே போகவே இல்லை இது வரலாம். அது நிறைய பேர் கேட்டாங்க, வாட்ஸ்அப்பில் நல்லா லைவில் வருது. இருந்தாலும் சிஎம் வந்து
அமைச்சர் 3 அமைச்சர் அனுப்பிச்சாரு. அதில் அவர் மகன் ஒருத்தர் போய் பணம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சம் கொடுத்து தவறுன்னு கூட சில அமைப்பு சொல்கிறாங்க கட்சிக்காரர்கள். இதுவும் அந்த கள்ளச்சாராய பிரச்சனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நம்ம டிவி சார்பில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று எங்களை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதற்கண் ஜேபிடி டிவி நிறுவனர் ஐயா நாகபூசன் அவர்களுக்கும் மற்றும் டிவியில் இருக்கும் பணிபுரியும் நிர்வாகிகள் அனைவருக்கும் பறவை சமூகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம், கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி சம்பவம் கனத்த இதயத்தோடு பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மக்களுக்கு ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஒரு உயிர் 2 உயிர் இல்லை, கிட்டத்தட்ட 63 உயிர்கள் இன்னும் அதிகப்படியாகும்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு உயிர் 2 உயிருக்கே இங்கே எவ்வளோ விஷயத்தில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்போ 63 பேர்கள் உயிரிழந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய துயர சம்பவம், அதுவும் அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் கேட்டால் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கால் நடந்த சம்பவம் இது. அதுதான் நம்ம முக்கியமாக இதை எடுத்துக்க வேண்டியது. ஆட்சியாளர்களாலும் அரசியல்வாதிகளாலும் அறுக்கப்பட்டது இந்த தமிழ் பெண்களுடைய தாலி. இதை முழுமையாக இப்படி தான் இதை பதிவு செய்யணும். இவங்களுடைய அலட்சிய போக்கால், இவங்களுடைய அராஜகத்தால், இவங்களுடைய தாந்தோன்றி நடத்தால், இந்த நிர்வாக சீர்கேடலால் தமிழ் பெண்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்குது. தாலியை காப்பாற்றக்கூடிய அரசாங்கம், இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய அரசாங்கம், இந்த மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த மக்களை உயிரை பறிக்கக்கூடிய அரசாங்கமாக மாறி இருக்கிறது. மற்றவங்க கேட்கலாம், இப்படி இதுக்கு அரசாங்க காரணமா? இது ஒரு கள்ளச்சாராயம்ன்றது கீழே இருந்த நிர்வாகத்தை நாம் கவனிச்சிங்கன்னா விஓ, தாசில்தார், ஒரு செட்டப் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. அந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் அதை தாண்டி போலீஸ் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, என்னென்ன நிறைய பிரிவுகள் இருக்கு. சமூகத்தில் என்னென்ன சீர்கேடுகள் நடக்குது, சமூகம் எப்படி இயங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தேவைன்னா ஒரு தனி நபரை பற்றி அவருடைய முழு பயோடேட்டாவை எடுத்து தந்தால் 24 மணி நேரத்தில் உளவுத்துறை போய் எடுத்துரும். ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்தே உளவுத்துறை இப்படி வேகமாக செயல்படக்கூடிய உளவுத்துறை தொடர்ந்து 25 ஆண்டுகளாக கள்ள சாராய சாம்ராஜ்யம் அந்த பகுதியில் நடந்திருக்குது. இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படி சொல்ல வேண்டியதில்லை. இது தொடர்ந்து திட்டமிட்டு இந்த ஏழை எளிய மக்களுடைய பெரிய அளவு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு. டாஸ்மாக் திறந்துருக்கு. டாஸ்மாகில் அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, 150 ரூபாவோ என்னமோ கடையில் விற்குது, இங்கே 50 ரூபாய்க்கு விற்குது. அப்போ 150 ரூபா கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு மக்கள் குடிக்கிறவங்க. நம்ம குடிக்கிறத நியாயப்படுத்தலை, டாஸ்மாகில் குடிக்கிறதையோ இந்த மக்களை நியாயப்படுத்தலை. அந்த விஷயத்துக்கு நம்ம உள்ளே போக வேணாம். இப்போ நடந்து இருக்கிறது முழுக்க நிர்வாக சீர்கேட்டினால, திறனற்ற நிர்வாகத்தால், அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் ஆட்சியாளர்களாலும் அலட்சியமாக இந்த மக்களை பார்த்துருக்காங்க. இந்த மக்களுடைய உயிரை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு முதல்வர் இதை போய் பார்க்கவே இல்லை. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய, கண்டனத்துக்குரிய, பதிவு செய்யக்கூடிய விஷயம். ஒரு நாட்டினுடைய முதல்வர் 63 பேர் இறந்திருக்காங்க, போய் பார்க்கவே இல்லை. இந்த அமைச்சர் அனுப்பியிருக்காரு, அந்த அமைச்சர் அனுப்பியிருக்காரு, எந்த அமைச்சர் அனுப்பியிருக்காரு. இதே ஒரு விஷயம்னா அவங்க வெளிநாடுகள் பயணம் போயிருக்காங்க, டெல்லிக்கு போவாங்க, வேற ஒரு விஷயம்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது இதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசாங்கம்னா, கீழிருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதிகாரிகளை இடைமாற்றம் செஞ்சுருக்காங்க. இது ஒரு விஷயமா? இடமாற்றம் செய்கிறது ஒரு பெரிய செய்தியா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அதில் 50 பேருக்கு மேலே பணியிட மாற்றத்துக்கு ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க. இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது அந்த அதிகாரிகள் மேலோ ஆட்சியாளர்கள் மேலோ நடவடிக்கை எடுக்கவில்லை, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவங்கள இடமாற்றம், அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த உயிரிழப்புக்கும் இந்த துயர சம்பவத்துக்கும் இந்த அரசாங்கம் பரிசு கொடுக்குது.
அவங்களுக்கு இடமாற்றம் என்ற பேரில். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறத வந்து தடுக்கணும் அரசாங்கம் அப்படி விரும்பினா, முயற்சி எடுக்கணும்னா முதல் அதிகாரிகள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்து இது போன்ற சம்பவங்களுக்கு ஈடு செய்யணும். இப்போது உயிரிழந்தவங்களில் யாருமே இந்த அதிகாரியோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் இல்லை. அவர்களுக்காக இழப்பீடு செலுத்தப்பட்ட தொகை அவர்களுடைய தொகையும் இல்லை. இதனால் அவங்களுக்கு என்ன நஷ்டம்? இது ஒரு சம்பவம் மாதிரி ஒரு மாதத்தில் மறந்துட்டு எல்லாரும் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க. அப்போ தொடர்ந்து இது போன்ற மரணங்கள், இது போன்ற இழப்புகள், உயிரிழப்புகள், கள்ளச்சாராயத்துக்கான சாம்ராஜ்யம், போதைப் பொருளுக்கான சாம்ராஜ்யம் தமிழகத்தில் கொடி கட்டி தான் பறக்கும். இதை மாற்ற வேண்டும் என்றால் முதல்வர் உடனடியாக தலையிட்டு இதற்கான அதிகாரிகள் மீது துறை நடவடிக்கை மட்டும் இல்லாமல் பொது நடவடிக்கையாக அவர்களை சொத்துக்களை முடக்கி அதிலிருந்து பணத்தை பெற்று இதற்கு நிவாரணமாக வழங்க வேண்டும். தொடர்ந்து என்னென்ன துறைகள் இருக்கின்றதோ அரசு இயந்திரத்தை வேகமாக முடக்கிவிட்டு எந்தெந்த பகுதியில் இது போன்று தமிழகம் முழுவதும் உள்ள கள்ளச்சாராயம், போதைப் பொருள், கஞ்சா போன்ற இளைஞர்களை, பள்ளி மாணவர்களை வரை சீரழிக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீம். ஜெய்பீம். இந்த அரங்கத்திற்கு வந்திருப்பதற்கு எங்களது புத்திஸ்ட் ஜேபிஎன் டிவி சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனை, கள்ளசாராய மருந்து சுமார் 63 பேர் இறந்திருக்கிறார்கள் தகவல் வந்திருக்கிறது. இது பற்றி ஏற்கனவே ஒரு 6 மாதம் முன்ன நம்ம டிவியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறோம். அது பேட்டியில் கூட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி கள்ளச்சாராய மருந்துனால நம்ம சமுதாயம் இந்த மாதிரி அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது கரெக்டாக இப்போ நடந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய்பீம். முதலில் ஜேபிஎன் டிவி நிறுவனர் அன்பு சகோதரர் நாகபூஷன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் சக்தியாரின் பிரிவு திரு எம் ராஜன் இங்கே இந்த நிகழ்ச்சியை அழைத்ததன் பேரில் இங்கே உரையாற்ற வந்திருக்கின்றேன். கள்ளச்சாராயம் குடித்து மறைந்த கள்ளக்குறிச்சி என் அன்பு சகோதரர்கள், மகளிர்கள் சேர்ந்தவர்கள் இதில் மறைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இங்கே வந்திருக்கும் எங்கள் தலைவரின் சார்பாக வருத்தத்தையும் அனுதாபத்தையும் மிகவும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் கண்ணீரோடு நாங்களும் கலந்து கொள்கிறோம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் முதலில் எலெக்ஷன் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் அமர்ந்தவுடன் இன்றைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்கிறார். நாளை அமைச்சருடைய பட்டியலை கொடுக்கிறார்கள். அப்படி அமைச்சருடைய பட்டியலை கொடுத்தவுடன் இன்னும் ஒரு 3 நாள் கழித்து அங்கே இருக்கும் கமிஷனரை மாற்றி புதிதாக ஒரு கமிஷனர் இங்கே தமிழ்நாடு அரசு அறிக்கின்றது. ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு டிஜிபி, ஒரு துணை கமிஷனர்களை அங்கே நியமனம் செய்கிறது. அந்த பட்டியலில் மது, குற்றவியல் பிரிவு, கஞ்சா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு துணை கமிஷனர் டிஜிபியோ இதை தமிழ்நாடு அரசு அறிவிக்கின்றது. அந்த பட்டியலில் இது வந்து மது, கஞ்சா அப்படின்ற போதைப் பொருளுக்கு அவர் தான் இதை முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியும். அவர் தான் இதை கண்காணிக்க வேண்டும். அவர் அந்தந்த பகுதிக்கு இப்போ காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், தூத்துக்குடி இப்படி ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மது குற்றவியல் பிரிவு சார்பாக ஒருத்தர் நியமனம் செய்கிறார்கள். இவர்கள் தான் அந்த மது, அந்த காசுவதை அந்த பகுதிக்கு கண்டுபிடித்து இதை தீவிரமாக செயல்பட்டால் நிச்சயமாக இந்த மது குறையும். அப்படி இருக்கும்போது இது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கண்காணிக்க தவறிவிட்டாரா இல்லையா என்றது இந்த கூட்டத்தின் முன்னாக மிக வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 பேர் மறைந்திருக்கார்கள். இது ஒரு 63 பேராக இருக்கிறது காலை நிகழ்ச்சி. அது மொத்தமாக 83 பேர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இங்கே
இறந்திருக்கார்கள். இதை வந்து ஃபுல் கவனம் செலுத்தியது தமிழ்நாடு அரசு தான். இப்போது தமிழ்நாடு அரசு நாங்கள் கேட்கின்ற போது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இதை பெரியதாக படுத்தக்கூடாது. இது வந்து ஆண்டு நடக்கிறது, 5 ஆண்டு வருகை நடக்கிறது, ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்திலும் இந்த பிரச்சனை நடக்கிறது. இதை பெரிதாக நீங்கள் செயல்படுத்து பெரியதாக உருவாக்கிவிடக்கூடாது என்றால் இது தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கின்ற போது உங்களை கேட்காமல் நான் யாரிடம் கேட்கிறது சொல்லுங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு இந்த குறையை தீர்க்க வேண்டும். இந்த சாராயம் ஒரு கள்ளக்குறிச்சியில் காசுகாரன் அதை விற்கிறார்கள் காசுகார் என்றால் பிறகு ஏன் நீங்கள் டாஸ்மாக் கடையை திறந்தீர்கள்? நீங்கள் டாஸ்மாக் கடையை மூடிவிட்டு சாராயத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு ஏன் டாஸ்மாக் கடையை திறந்துக்கிட்டு இடையில் கள்ள சாராயம் வைத்துக்கொண்டு அதையும் நடத்துகிறீர்கள்? அது யார் நடத்துகிறார்? கள்ள சாராயத்தை தமிழ்நாடு அரசு தான் கண்டுபிடிக்க வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்காமல் யார் குரல் கொடுக்க முடியும்? ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் அனைவரும் இதற்கு அப்படியே சிலையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இது 5 ஆண்டு வருதை நடக்கிறது, 5 ஆண்டு வருதை நடக்கிறது, எல்லார் ஆட்சியிலும் நடக்கிறது. ஏன் நாங்கள் தமிழ்நாட்டை கேட்காமல், தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்காமல், எங்கள் பழங்குடியினர் தாத்தப்பட்ட மக்கள் எல்லாம் எங்கள் இறந்து போயிருக்கார்கள். உங்களை கேட்காமல் நாங்கள் ராஜஸ்தானில் இருந்தால் போராட்டம் செய்கிறோம், நாங்கள் இல்லை மகாராஷ்டிரில் இருந்து போராட்டம் செய்கிறோமா, இல்லை உத்தரப்பிரதேசத்திலிருந்து போராட்டம் செய்கிறோமா? நாங்கள் ஏன் அவர் இந்திய அரசை கேட்க வேண்டும், மோடி அரசை கேட்க வேண்டும்? இங்கே யார் ஆட்சி செய்வது? தமிழ்நாட்டில் உங்களை தான் கேட்க முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். உங்கள் கூட்டணியில் இருக்கிற அனைவரும் இதான் எங்களுக்கு இந்த கள்ளச்சாரம் தமிழ்நாட்டில் அறவே ஒழிய வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கள்ளச்சாரத்தை டாஸ்மார்க்கை எடுத்து கள்ளச்சாரத்தை இந்த சாரத்தை நீங்களே நிறுவனம் செய்ய வேண்டும். டாஸ்மார்க்கை எடுத்து விடுங்கள். ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள், எங்கே தமிழ்நாட்டில் கள்ளச்சாரம் ஒழிய வேண்டும். எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் மகளிர் அந்த மகளிரெல்லாம் இன்றைக்கு அழுத கோலமாக இருக்கிறார்கள். நான் மிகவும் அன்பாக தெரியும் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சியினருக்கும் மீண்டும் இந்த கள்ளச்சாரம் பிரச்சனை வரக்கூடாது. இது இந்திய குடியரசு சார்பாக மிகவும் இந்த பிரச்சனைக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஜெய்பின் அந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.